பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம் விதமாய் சொல்லுகிறது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலும் நான் உங்களோடு கூட விதமாய் பேச விரும்புகிறேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று சொல்லி என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, அநேக நேரங்களிலே நாம் சில காரியங்களை எதிர்பார்த்து அதனுடைய முடிவு எப்படியாய் இருக்குமோ, தேவன் அதை எப்படியாய் நமக்கு முடித்து தருவாரோ, கர்த்தருடைய அந்த கிருபை அந்த காரியத்தின் மேலே இருக்குமோ, இந்த காரியம் எனக்கு நன்மையாய் முடியுமோ என்றெல்லாம் அநேக முறை நாம் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறோம். இன்று காலை வேளை வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு தரும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த நினைவுகள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவானவைகளாய் என் ஆண்டவர் தருகிறார் என்பதை வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எனவே வேதாகமத்தின் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலே அடிமைகளாயிருந்த காலம். இப்பொழுது பார்வோன் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார். பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகளையும் நைல் நதியில் போட்டு விட வேண்டும் என்று சொல்லி எல்லா ஆண் குழந்தைகளும் நைல் நதியிலே போட்டு விடுகிறார்கள். ஆனால் ஒரே ஒரு பெண் மாத்திரம் தன்னுடைய குழந்தையை அவள் நைல் நதியிலே போட்டு விடுவதற்கு அவளுக்கு விருப்பமில்லை. எனவே அந்த பிறந்த குழந்தையை ஒரு 3 மாதம் வரையிலும் அவள் ஒளித்து வைக்கிறாள். ஆனால் அதன் பிறகு அவளால் ஒளித்து வைக்க முடியவில்லை. எனவே ஒரு நாணற் பெட்டி எடுக்கிறாள். அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே அந்த பிள்ளையை வளர்த்தி அதை நதியோரமாய் நாணலுக்கு அருகிலே பார்வோனுடைய குமாரத்தி குளிக்க வருகிற இடத்தின் அருகாமையிலே அந்த குழந்தையை கொண்டு வந்து விடுகிறாள். விடுவது மாத்திரமல்ல, அவள் என்ன செய்கிறாள், அந்த குழந்தையினுடைய அந்த தமக்கையே, அதாவது அதனுடைய அக்காளை கூப்பிட்டு அந்த குழந்தைக்கு என்ன நடக்கிறது என்று பார் என்று சொல்லி அவளை இங்கே நிறுத்தி விட்டு வருகிறாள். இந்த அவனுடைய அக்காளும் அது என்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்காய் ஒளிந்து கொண்டிருக்கிறாள். இப்பொழுது அந்த பார்வோனுடைய குமாரத்தி அங்கே குளிக்க வரும் பொழுது அவளுடைய தோழிமார்கள் அந்த நதி ஓரமாய் அவர்கள் உலாவுகிறார்கள். உலாவுகிறவர்கள் அங்கே ஒரு பெட்டியை பார்க்கிறார்கள். இந்த பார்வோனுடைய குமாரத்தையும் அந்த பெட்டியை கொண்டு வர சொல்லுகிறார். அதை திறந்த பொழுது அதற்குள்ளே குழந்தை இருந்தது. அவளை பார்த்த உடனே அந்த குழந்தை அழுதது. அப்பொழுது அந்த பார்வோனுடைய குமாரத்தி சொல்லுகிறார், இது எபிரேயருடைய குழந்தைகள் ஒன்று என்று சொல்லி அந்த குழந்தை எடுத்திருக்கிற பொழுது இந்த சகோதரி ஓடி போய், நான் உமக்கு இந்த குழந்தையை வளர்க்கும்படி எபிரேய பெண்களில் ஒருத்தியை நான் கூட்டி கொண்டு வரட்டுமா, பால் கொடுக்கிறவளை நான் கூட்டி கொண்டு வரட்டுமா என்று சொன்ன பொழுது அவள் கூட்டி கொண்டு வா என்று சொல்லுகிறாள். இவள் அந்த குழந்தையை அவளிடத்தில் ஒப்படைத்து இந்த குழந்தையை எனக்காய் வளர்த்திடு என்று சொல்லுகிறாள். அதன் பிறகு குழந்தை பெரியவனான பொழுது கொண்டு விடப்படுகிறார். அவனுக்கு மோசே என்று பெயரிடுகிறார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, பாருங்கள், இந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து அந்த தாய் எடுத்த முயற்சிகள், எதிர்பார்த்திருக்கிற முடிவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்தார். இன்றைக்கு காலை வேளையிலும் நமக்கும் அதை தான் ஆண்டவர் செய்ய போகிறார். நாம் எதிர்பார்த்திருக்கிற எல்லா முடிவுகளையும் அவர் நன்மைக்கு ஏதுவான நினைவுகளோடு கூட அதை செய்து தரப்போகிறார். எனவே அந்த கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும்படியாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, நல்ல வேளைக்காய் நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, எங்கள் பேரில் தேவன் நினைத்திருக்கிற நினைவுகள் அத்துணையும் ஆண்டவரே நன்மைக்கு ஏதுவானவைகளாய்
சமாதானத்துக்கு ஏதுவானவைகளாய் கர்த்தர் எங்களுக்கு செய்து தருகிறீர் அல்லவா? அந்த நல்ல கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி. இம்மட்டுமாய் நடத்தி பாதுகாத்து கர்த்தர் இதுவரையிலும் வழிநடத்தின ஆவியானவர் இனிமேலும் வழிநடத்தும். தகப்பனே, தம்முடைய கிருபைகளை எங்களுக்கு தாரும், நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.